இளைய தளபதி விஜய் ரஜினிக்கு அடுத்தது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட தமிழ் திரையுலக நடிகர். பெரியவர்களை விட குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களிடையே அண்ணா என்று செல்லமாக தங்கள் வீட்டு பிள்ளையா அழைக்கப்படும் ஒரே நடிகர் விஜய். இவருடைய அப்பாவின் உதவியுடன் திரையுலகத்துக்கு நுழைந்தவர். நிறைய தடைகளையும் தோல்வியையும் தாண்டி விஜய் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இளைய தளபதி விஜய் பற்றி யாருக்கும் தெரியாத உண்மைகளை பற்றி பார்ப்போம். போக்கிரி படத்தின் படப்பிடிப்பின் போது திடீரென ஒரு நாள் அவருக்கு கண்கள்ல அலர்ஜி ஏற்பட்டதாம். அது வீக்கம் அடைந்ததால உடனடியா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாம். அடுத்தது இவர் ரஜினியின் தீராத ரசிகராமா. இவருடைய சிறு வயதிலிருந்தே இவர் ரஜினியோட தீவிரமான ரசிகராம். சூப்பர் ஸ்டார்ங்கிற அவருடைய இடத்தை தமிழகத்துல யாராலும் எட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை தாழ்ந்த மனப்பான்மை கொண்டவர் ஆவார் விஜய். ஒரு நடிகரின் முதல் நாள் முதல் ஷோ அவர் நடித்த படத்தை பார்க்க முடியாது என்பதற்காக தற்கொலை செய்து கொண்ட ஒரு பட்டியல் எடுத்தா அதுல விஜய் ரசிகர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. திருப்பாச்சி முதல் கடைசியா வெளிவந்த படம் வரைக்கும் இது நீள்கிறது. அந்த அளவுக்கு இவர் மேல தீராத காதல் கொண்டிருக்காங்க இவருடைய ரசிகர்கள். விஜய் தன்னுடைய பிறந்த நாள் அன்று தான் பிறந்த மருத்துவமனைக்கு சென்று அன்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிப்பது வழக்கமா செய்துட்டு வந்திருந்தாராம். அது மட்டும் இல்லாம இவர் ரசிகர்களுடன் இணைந்து தனது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் பல நட்பணிகளை செய்து வந்துட்டு இருக்காராம். இவர் நடித்த முதல் படமான நாளைய தீர்ப்பு இவருக்கு படு தோல்வியை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். பல தோல்விக்கு அப்புறம் பூவை உனக்காக படத்தின் மூலம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு இளைய தளபதி விஜய். விஜய்க்கு ஒரு தங்கி இருந்தாங்களா. சிறு வயதிலேயே நோய் காரணமா இவங்க இறந்து விட்டாங்களாம். அவர் மீது மிகவும் பாசமா இருந்தாராம் விஜய். ஆனா இப்ப அவர் இல்லை என்றாலும் அவருக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க லட்சக்கணக்கான தங்கைகள் உள்ளனர். கடந்த 1998ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்திருக்கு. டாக்டர் பட்டம் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலிருந்து இவருக்கு டாக்டர் பட்டம் அறிவித்திருக்காங்க. அது எதுக்குன்னா திரைத்துறையில இவருக்கு இருக்கிற பங்களிப்பிற்காக இந்த பட்டத்தை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க சொல்லப்பட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய குடும்பம் ஒரு கலை குடும்பம். இவருடைய தந்தை ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர். தாய் கர்நாடக சங்கீத பாடகி. அது மட்டும் இல்லாம இவர் நடிகர்னு அனைவரும் கலைத்துறையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இவர் தன்னுடைய கெட்டப்பை மாத்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் தனக்குன்னு ஏற்ற பல கெட்டப்ல ரகசியமா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் விஜய் தன்னுடைய படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் படக்குழுவினருக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் கொடுப்பாராம். சமீபத்துல புலி படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் புலி படக்குழுவினர் 700 பேருக்கு தன் கையாலேயே சுட சுட பிரியாணி பரிமாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் கூட நின்று போட்டோவும் எடுத்திருக்காங்க விஜய். அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னா சூர்யா நடிச்ச சிங்கம் 2 படத்துல ஒரு ஸ்டெண்ட் காட்சி கப்பல்ல வச்சு எடுக்கப்பட்டதாம். அதுல கப்பல்ல இருந்து ஒரு ஸ்டெண்ட் மேனை தூக்கி வீசுற காட்சி இருந்ததாம். தூக்கி வீசப்பட்ட அந்த ஸ்டெண்ட் மேனுக்கு கால் அடிபட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தாங்களாம். அவருக்கு விஜய் நேர்ல போய் உதவி தொகையும் கொடுத்து பல உதவிகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி விஜய் செய்துள்ள உதவிகளையும் நட்பணிகளையும் சொல்லிட்டே போலாங்க. இந்த மாதிரி தோல்வியையும் வெற்றியும் தங்கை மேல இருக்கிற பாசத்தையும் அவருக்கு கிடைத்த கலைமாமணி பற்றியும் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ரசிகர் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ அப்படி தெரியாம இருக்கும் விஜய் ரசிகர்களுக்காகத்தான் விஜய் பற்றி யாருக்கும் தெரியாத இந்த செய்திகள். இந்த செய்தியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.